அந்த காட்டில் வசித்த குருவி, காக்கா, மைனா, கிளி எல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல கூடிருச்சுங்க. கோபமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து அழகான மயில் பறவைகளை பார்த்து, ஏன் எல்லோரும் கோபமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டுச்சு. அக்கா, இந்த காட்டில் புதுசாக வந்த பாம்பு, நானும் இங்கே தங்கிக்கிறேன், நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், உங்களுக்கூட நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லிச்சிங்க. நாங்களும் நம்பிட்டோம். ஆனால் நாங்கள் கூட்டில் இல்லாத நேரத்தில் எங்கள் குஞ்சுகளையெல்லாம் கொன்று சாப்பிட்டுருச்சுக்கா. எங்கள் பிள்ளைகளையெல்லாம் இழந்து நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம். நீங்களே நியாயம் சொல்லுங்கக்கா, அந்த பாம்பை இந்த காட்டை விட்டே வரட்டணும்க்கா என்று எல்லா பறவைகளும் கூறின. டேய் பாம்பே, வெளியே வாடா என்று கோபமாக மயிலக்கா அழைக்க, பாம்பு சர்ன்னு வெளியே வந்ததுங்க. இந்த காட்டில் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, உடனே வெளியே போ என்று கண்டிப்பாக கூறியது. என்னை மன்னிச்சிருங்கக்கா, நான் பண்ணினது தப்பு தான். எனக்கு இப்போ 3 குட்டி பாம்புகள் இருக்குது. அவங்கள எங்கேயும் வெளியே கொண்டு போக முடியாதுக்கா. அதனால் என் மேலே மனம் இறங்கி நான் செய்த தப்பை மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் யாருக்கு தீங்கு செய்யாமல் நல்ல நண்பனாக இருப்பேன். இந்த ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ் என்னை மன்னிச்சு விடுங்கக்கா என்று கண்ணீரோடு கெஞ்சியது அந்த பாம்பு. பறவைகளும் ஐயோ பாவம், சரி போயிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சிங்க. மயில் 2 பேரும் இனிமேல் பகை உணர்வோட சண்டை போடாமல் சமாதானமாக வாழணும் அப்படின்னு கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணிச்சிங்க. அக்கா, எங்களை சமாதானம் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றிக்கா என்று பறவைகளும் பாம்பும் கூறிட, மகிழ்ந்த மயில் தனது தொகையை விரித்து அழகாக டான்ஸ் ஆடிச்சிங்க. பறவைகளெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்னு எழுதப்பட்டிருக்குங்க. அதனால் உங்கள் கூட படிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க, பக்கத்து வீட்டுக்காரர்களோட சண்டை வந்தால் நீங்கள் ஒரு பக்கமாக சாய்ந்து ஊதி சண்டையை பெருசாக்காமல் அன்போடு பேசி சமாதானம் பண்ணவர்களாக வாழணுங்க. பி பீஸ் மேக்கர்ஸ், நாட் பீஸ் பிரேக்கர்ஸ். காட் பிளஸ் யூ.